பூசணிக்காய் சாம்பார் செய்வது எப்படி என்று பார்ப்போம். பூசணிக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம். ஆயில் ஊற்றியாச்சுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வத்தல் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லிப்பூ. முதல்ல வெள்ளரிக்காய் போடுவோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கத்திரிக்காய். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சாம்பார் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜீரகம், கொஞ்சம் சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு. இதை பைன் ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாங்க. முதல்ல மிக்ஸி பவுலுக்கு மாற்றிடலாம். சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. பருப்பை நல்லா கொலையை நல்லா வேக வச்சுருக்கேங்க. இது கூட கொஞ்சம் காயப்பொடியும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பருப்பை வேக வச்சுருக்கேன். இப்போது காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துடலாம். காய்கறி கூட இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பொடிச்சு வச்ச மசாலாவை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிக்கீரையை பிச்சு போடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம இறக்கி விடும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.